Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோ வந்துட்டு குவாக்ஸ் அண்ட் ஆக்ஸ் வீடியோட செகண்ட் பார்ட் தான் இது. அது முன்னே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படி வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் அது தெரிலன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ஆர்க்ஸ் வந்துட்டு டப்பலில் சேவ் ஆகுது. இந்த குவாட்ஸ் வந்துட்டு எதில் சேவ் ஆகுதுன்னு நான் பார்க்க வந்துட்டேன். அதை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னே தான் தெரியுது. எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இல்லை எஸ்ஸுக்கு பதிலாக குவாட்ஸ்னு கொடுக்குறேன். Quarks are the full name வந்து KUARGS நினைக்கிறேன், சரியா தெரில. நம்ம காக்ஸ்னா சேவ் பண்ணியிருக்கோம், ஸோ காக்ஸ்னே கொடுத்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிக்ஷனரியில் சேவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டிக்ஷனரியோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லலை, ஸோ யார்த்தையும் இப்போ பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் எஸ்ன்னு ஒரு டிக்ஷனரி தரேன். இதுக்குள்ள நேம் ஈக்குவல் டு தருண் கொடுத்துறேன். இப்போ பிரிண்ட் பண்ணா வந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த தருண் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ டோட்டலாக வந்துச்சு. இது இப்போ 11ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா எல்லாம் வந்துடும். இப்போ இந்த எஸ்ஸில் இருக்க நேம் மட்டும் தான் எனக்கு தரணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு அதிலலாம் நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் போட்டோம்னா அந்த இண்டெக்ஸில் இருக்க லெட்டர் கீழே வருது. அந்த இண்டெக்ஸில் இருக்க லெட்டரை வரும். ஆனால் இந்த டிக்ஷனரியில் இது சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரில. டிக்ஷனரியில் அந்த வார்த்தை கொடுக்கணும். இப்போ நேம் கொடுக்குறேன். தருணம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கீ. இப்போ நம்ம இது வேரியபிள் சொல்லுவோம். அதே மாதிரி டிக்ஷனரி ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் இருந்துச்சுன்னா அது ஆர்கியூமெண்ட்டு, டிக்ஷனரிக்குள்ளே வேரியபிள் இருந்துச்சுன்னா அது கீ, அப்புறம் அந்த இது வேல்யூ, அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்துருக்குல்ல இது பேர்ஸ், கீ வேல்யூ பேர்ஸ். இப்போ நேம்ன்ட்டு கீ, தருண்ட்டு வேல்யூ. ஓகே, இப்போ கொஞ்சம் இதுக்கு போயிடுவோம். இதில் எஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போ என்னாச்சு?
இது பண்ணிட்டோம். இது இப்போ ரன் பண்ணால் ஸ்டேட்டுன்னு வருது. ஃபுல் டிக்ஷனரி தானே பிரிண்ட் ஆகணும், அது ஏன் ஸ்டேட் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ ரன் பண்ணால் தருணுக்கு வருது. இதை எடுத்துடுறேன். இப்போ ஃபுல் டிக்ஷனரி வருது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்துட்றேன், பின்னு கொடுத்துக்கிறேன். இல்லை பி ஈக்குவல் டு, நம்ம இதில் ஸ்பேஸ் விடணும்னு தேவையில்லை, ஸ்பேஸ் விடாத கூட இருந்தால் பரவாயில்ல. இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நார்மல் நம்ம இங்கே பின்னு கொடுப்போம். இப்போ பார்த்தோன்னா நேம் ஸ்டாண்டர்ட், இதுக்குள்ளே என்ன வேரியபிள் இருக்குன்னு வருது. இப்போ ஏன் இப்படி வருதுன்னா, இது பேராக இருக்கும். இது ஒரு பேரு, நெக்ஸ்ட் இது ஒரு பேர். எப்போவுமே இது கீயை மாத்திரம் கவுண்ட் பண்ணணும் இந்த ஃபார் இதுலலாம், ஏன்னா கீ தான் முக்கியம். ஸோ கீயை தான் கவுண்ட் பண்ணோம், வேல்யூயை கண்டுக்காது. கீயை யூஸ் பண்ணாதான் வேல்யூயை கவுண்ட் பண்ணும். இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணோம்னா அந்த கீழே இருக்க எல்லா கீழே இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ எப்படி இதை பண்ணிட்டுன்னா, நம்ம இப்போ நார்மலாக இதில் இருக்க நேமை பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன போட்டிருந்தோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நேம்னு போட்டால் பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அதே டெக்னிக்கை இப்போ யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தருண் 11th ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சரு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போ எஸ் இல்லை காக்ஸ், நேற்று எல்லா வீட்டில் காக்ஸ்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா குவாக்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழ் அதுன்னு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கொடுக்குறோம். ஒர்க் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா. இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எஸ், ஒர்க் அவுட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இத்தையே கொஞ்சம் இதுவாக பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், எஃப் ஸ்ட்ரிங் போட்டுருவோம். எங்களா எஃப் ஸ்ட்ரிங் போட்டுருவோம். இப்போ நார்மலாக பார்த்தா நார்மலாக தான் பண்ணிச்சு. ஓ, இதில் போயிட்டோமா? இப்போ நார்மலாக பார்த்தா நார்மலாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா நார்மலாக பிரிண்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யாருக்கு அப்புறம்
இஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Others, your state is Tamil Nadu, your country is India. இது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஐயை யூஸ் பண்ணும்போது அந்த கீ தான் வருது. அந்த கீயோட வேல்யூ தெரியும் தான். இப்போ காஸ்டில் அந்த கீயை போட்டால் தான் வேல்யூ வருது. ஸோ ஐயில் கீ இருக்குது. ஸோ நம்ம அந்த கீயை பிரிண்ட் பண்ணோம். தட்ஸ் ஆல். நம்மளோட குவாக்ஸ் அண்ட் ஆர்க்ஸ் வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கே இந்த 2 வீடியோ போடுறோம். ஏன்னா நேற்று எடிட்டிங் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு போட்டுன்னு விட்டுட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவோ அப்புறம் போன வீடியோவோ வரும், பார்த்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சேவ் பண்ணிடலாம். பாய்.